ஹலோ இன்ஜினியர்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சின்ன அனாலிசிஸ் பண்ண போகிறோம் இந்த வீடியோவில். என்னென்னா, இப்போ மோஸ்ட்லி இன்ஜினியர்ஸ் வந்துட்டு மெக்கானிக்கல் இன்ஜினியராக இருக்கட்டும், சிவில் இன்ஜினியராக இருக்கட்டும், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராக இருக்கட்டும், இந்த இன்ஜினியர்ஸ் வந்துட்டு அவங்களோட பேசிக்கே வந்து ஒரு இன்ஜினியரிங்கோட பேசிக்கே எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா நம்மளோட R&Dலேருந்து ஆரம்பிக்குது. இப்போ இந்த R&Dயில் பார்த்தீங்கன்னா CAD சாஃப்ட்வேர்ஸ் வந்து ரொம்பவே டாமினண்ட்டாக இருக்குது. எதனாலனா R&Dயை பொறுத்த வரைக்கும் நம்ம நியூ இனோவேஷன் ப்ராடக்ட்ஸை கொண்டு வரணும், அதே மாதிரி இருக்கிற ப்ராடக்ட்ஸை வந்துட்டு அட்வான்ஸ் பண்ணணும். இதுக்காக வந்துட்டு அவங்க வந்துட்டு இந்த மாதிரி CAD சாஃப்ட்வேர்ஸை யூஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த CAD சாஃப்ட்வேர்ஸோட இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து நம்ம ட்ராயிங், அதாவது இன்ஜினியரிங் ட்ராயிங்னு சொல்லிட்டு பேப்பரில் நம்ம வந்து வரைஞ்சிருந்தோம். ஸோ அதை கம்ப்யூட்டரைஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ எல்லாமே சிஸ்டம் ஓரியன்ட் ஆகிடுச்சு. இப்போ R&Dயில் வந்துட்டு இது சிஸ்டம் ஓரியன்டாக ஆனதுனால R&Dலையும் இதோட யூசேஜ் வந்து அதிகமாகிடுச்சு. இதனால் வந்து மாடல்ஸாக இருக்கட்டும், 3D மாடல்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு பிளானாக இருக்கட்டும், ஸோ இது மாதிரி எல்லாமே வந்துட்டு இந்த சாஃப்ட்வேர்ஸை பேஸ் பண்ணி ஆகிடுச்சு. ஸோ இதனால் வந்து காஸ்ட்டும் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரெடியூஸ் ஆகுது. ஒரு கம்பெனிஸ்க்கு வந்து லாஸும் கம்மியாகுது, காஸ்ட்டும் எஃபெக்டிவாக இருக்குது. ஸோ இதனால தான் இந்த CAD சாஃப்ட்வேர்ஸ் வந்து ரொம்பவே டாமினண்ட்டாக இருக்குது. ஸோ இதில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த CAD சாஃப்ட்வேர்ஸு எவ்வளோ மார்க்கெட் ஷேர் வச்சுருக்கு அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏன் வந்து இந்த மார்க்கெட் ஷேரை நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கும். ஏன்னா இப்போ வந்துட்டு எந்த சாஃப்ட்வேரோட மார்க்கெட் ஷேர் அதிகமாக இருக்கோ அந்த சாஃப்ட்வேரோட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் அதிகமாக இருக்குதுன்னு நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஏன்னா எந்த சாஃப்ட்வேர் அதிகமாக யூஸ் பண்ணப்படுதோ கண்டிப்பாக அதுக்கான தேவையும் அதிகமாக இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் அதுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் அதிகமாக இருக்குதுன்னு நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த CAD சாஃப்ட்வேர்ஸை தான் நம்ம இன்றைக்கி வந்து அனலைஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ஸ்க்ரீனில் வந்து ஏற்கனவே நீங்கள் ரீட் பண்ணி இருப்பீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா AutoCAD சாஃப்ட்வேரோட மார்க்கெட் ஷேர் பார்த்தீங்கன்னா 41.3% இருக்குது. இதுக்கான ரீசன் என்னென்னா, AutoCAD சாஃப்ட்வேர் வந்து ஒரு 2D மாடலிங் சாஃப்ட்வேர் தான். 2Dயில் வந்து நம்ம டிராயிங் பண்ணக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் தான் இந்த AutoCAD. பட் இதோட மார்க்கெட் ஷேர் அதிகமாக இருக்கிறதுக்கான காரணம் என்னென்னா, இது வந்து இயர்லி 1970s and 80sலேயே வந்ததுனால தான். ஸோ இது வந்து இயர்லியாக வந்ததுனால நிறைய கம்பெனிஸ் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கம்ப்யூட்டரைஸ்டு சாஃப்ட்வேரை தேட போது AutoCAD தான் அவைலபிளாக இருந்தது. அதனால் நிறைய பேர் அதை வந்து பை பண்ண ஆரம்பித்தாங்க. இதனால தான் AutoCAD வந்துட்டு இப்போவும் 41.3%ல் இருக்குது. இது வந்து ரொம்ப ஒரு காமனான சாஃப்ட்வேரு. இப்போ வந்து இதை தான் யூஸ் பண்ணி ஃபுல்லாக பண்ணுறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி நீங்கள் கேட்டிங்கன்னா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆக்சுவலி AutoCAD வந்து ஒரு காமனான சாஃப்ட்வேராக மாறி போச்சு. அதாவது எல்லா இன்ஜினியரிங் R&D கம்பெனிஸில் R&Dலையும் வந்து இந்த AutoCAD சாஃப்ட்வேர் நம்ம பார்க்க முடியும். ஆனாலும் நீங்கள் வந்து இதை பேஸ் பண்ணி தான் எல்லாமே பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து அந்த சிச்சுவேஷன் கிடையாது. ஏன்னா இப்போ 3D CAD மாடலிங் சாஃப்ட்வேர்ஸும் வந்துருச்சு. இப்போ இந்த AutoCADல பார்த்தீங்கன்னா 3Dயும் இவங்க வந்து கொண்டு வந்தாங்க. பட் அது அந்த அளவுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இல்லாததுனால கம்பெனிஸும் சரி அவங்க வந்து வேற ஒரு ஆல்டர்னேட் சாஃப்ட்வேருக்கு போக ஆரம்பித்தாங்க. அப்போ தான் வந்துட்டு இவங்களுக்கு கிடைச்ச ஒரு சாஃப்ட்வேர் வந்து SolidWorks. ஸோ SolidWorksம் பார்த்தீங்கன்னா இந்த 3D CAD சாஃப்ட்வேரில் வந்து இயர்லியாக வந்துட்டாங்க. ஸோ இதனால தான் 3D CAD மாடலிங் சாஃப்ட்வேர்ஸில் வந்து SolidWorksோட மார்க்கெட் ஷேர் பார்த்தீங்கன்னா 14.31. இதுவும் ஒரு பிக் அமௌண்ட்னே சொல்லலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து SolidWorks வந்து ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியான சாஃப்ட்வேர். அதுவும் இல்லாமல் இதோட இன்டர்ஃபேஸும் வந்துட்டு நம்மளுக்கு வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இதில் வந்து மோஸ்ட்லி எல்லா பார்ட் மாடலிங்கும் செய்ய முடியும். அதே மாதிரி வந்து நம்மளால் கேஸ்ட் மாடலிங்கும் செய்ய முடியும். இது தவிர்த்து வந்து அதில் ஒயர்னிங் ஆர்னர்ஸ் இந்த மாதிரி பல ஆடின்ஸும் அதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் வந்து இந்த SolidWorksையும் ஒரு காமனான சாஃப்ட்வேராக அவங்களோட சிஸ்டமில் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த AutoCAD SolidWorks இது ரெண்டுமே வந்து இப்போ வேர்ல்டு வைடு வந்து ரொம்பவே வந்து ஒரு டாமினண்ட்டான சாஃப்ட்வேரு R&Dயில் வந்து மாடலிங் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர்ஸ். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் Autodeskன்னு வந்திருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த Autodeskன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து AutoCADோட பேரண்ட் கம்பெனி தான் இந்த Autodesk. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த AutoCADோட இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட அந்த 3D வந்து அந்த அளவுக்கு கன்வீனியண்ட்டாக இல்லாததுனால, யூசருக்கு கன்வீனியண்ட்டாக இல்லாததுனால யூசர்ஸ்லாம் வந்து SolidWorks மூவ் பண்ண ஆரம்பிச்சதுனால இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, இவங்க தரப்புலேருந்து AutoCADோட பேரண்ட் கம்பெனியான Autodesk தரப்புலேருந்து அவங்களும் வந்து ஒரு 3D மாடலிங் சாஃப்ட்வேரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதோட பேர் தான் Autodesk Inventor.
ஸோ இந்த சாஃப்ட்வேர் இன்ட்ரடியூஸ் பண்ண உடனே வந்துட்டு மார்க்கெட் அவங்க கையில் போயிடுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா மோஸ்ட்லி SolidWorks வந்து நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க Dassault Systèmes கிட்ட இருந்து. அதனால் வந்துட்டு SolidWorks தான் இப்போவும் வந்துட்டு நிறைய மார்க்கெட் ஷேர் வச்சிருக்கு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஆட்டோடெஸ்கோட ஆரிஜின் பார்த்தீங்கன்னா யூஎஸ். ஸோ யூஎஸில் இருக்கிறவங்க வந்துட்டு இண்டிஜினியஸான சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணணும், இண்டிஜினியஸ்னால் அந்த நாட்டில் வந்து உருவாக்கப்பட்ட சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணணும்னு நிறைய பேர் வந்துட்டு SolidWorksலேருந்து ஆட்டோடெஸ்க்கு கன்வெர்ட் ஆக ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த மாதிரி கன்வெர்ட் ஆகி தான் இதோட மார்க்கெட் ஷேர் வந்து 9.79 வந்து நிற்குது. பட் இதில் வந்து ஆட்டோடெஸ்க் அப்படிங்கிறது வந்து காமன் இது. பட் இதுக்குள்ளேயே ஆட்டோடெஸ்க் இன்வென்டர், ஃபியூஷன் 360, ஃபோர்ஜ் இந்த மாதிரி நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. எல்லாமே ஒன்று ஒரு அப்ளிகேஷனுக்காக யூஸ் பண்ணப்படுது. பட் நீங்கள் காமனாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஆட்டோடெஸ்க் வந்து 3D, அதாவது ஆட்டோகேடோட பேரண்ட் கம்பெனியான ஆட்டோடெஸ்க் கொண்டு வந்த 3D மாடலிங் சாஃப்ட்வேரோட மார்க்கெட் ஷேர் தான் இது. அடுத்தது பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஆட்டோடெஸ்க் ரிவிட்னு தனியாக இருக்குது. ஸோ இது ஏன் தனியாக இருக்குன்னா, அதாவது ஒவ்வொரு CAD சாஃப்ட்வேர்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனி எபிலிட்டி இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிவிட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் வந்து நிறைய யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கான ரீசன் வந்துட்டு இதில் வந்து பிளானு, எலிவேஷன் எல்லாமே வந்து டைனமிக்காக இருக்கும். நீங்கள் ஒரு இடத்துல சேஞ்ச் பண்ணிங்கனாலும் எல்லா இடத்துலையும் அப்டேட் ஆகிடும். அதே மாதிரி இதில் ஈஸியாக நீங்கள் எஸ்டிமேஷனு இதெல்லாம் வந்து ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ இது வந்து நீங்கள் சிவில் இன்ஜினியராக இருந்தீங்கன்னா இது நல்லாவே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இதனால தான் ஆட்டோடெஸ்க் ரிவிட்டும் வந்து ஒரு நல்ல மார்க்கெட் ஷேர் 5.07 வச்சிருக்கு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரீஸில். ஸோ இந்த சாஃப்ட்வேர் வந்து இன்னும் நல்லா க்ரோத் ஆகிட்டு தான் இருக்குது. ஏன்னா இதோட டைனமிக் நேச்சர் வந்துட்டு இதோட இந்த டைனமிக் நேச்சர் வந்து ஒரு விஷயத்தை வந்து ப்ரொடக்டிவாக மாற்றுது. இப்போ நீங்கள் ஆட்டோகேடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு லே அவுட்டை சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா நீங்கள் மறுபடியும் அதை வந்துட்டு எலிவேஷன்லையும் போய் மாற்றணும். இந்த மாதிரி நீங்கள் 2 டபுள் ஒர்க் பண்ணணும். பட் இதில் வந்து அந்த மாதிரி கிடையாது. நீங்கள் பிளானில் எங்கே நீங்கள் வந்து சேஞ்சஸ் பண்ணிங்கனாலும் ஆட்டோமேட்டிக்காக எல்லா இடத்துலையும் அப்டேட் ஆகிடும். ஸோ இதோட ஸ்பெஷாலிட்டி தான் ஆட்டோடெஸ்க் ரிவிட்டு. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோகேடோட பேரண்ட் கம்பெனியான ஆட்டோடெஸ்க் கிட்டன்னு தான் வந்திருக்கு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேட்டியா வந்து பார்த்தீங்கன்னா SolidWorksோட பேரண்ட் கம்பெனியான Dassault Systèmesோட இன்னொன்று ப்ராடக்ட் தான் கேட்டியா. ஸோ இந்த கேட்டியா வந்து எந்த ஃபீல்டை டாமினண்ட்டாக பிடிச்சி வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் அண்ட் ஏரோநாட்டிக்கல் ஃபீல்டை தான் இது ரொம்பவே டாமினண்ட்டாக பிடிச்சி வச்சிருக்கு. அதுக்கான ரீசன் என்னென்னா கேட்டியாவை யூஸ் பண்ணி உங்களால் வந்துட்டு சர்ஃபேஸ் மாடலிங் ரொம்பவே ஈஸியாக பண்ண முடியும். ஏன்னா கேட்டியாவில் வந்துட்டு நிறைய சர்ஃபேஸ் டூல்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதனாலேயே வந்து கேட்டியா வந்துட்டு இந்த ஆட்டோமொபைல் ஃபீல்டில் ரொம்பவே டாமினண்ட்டாக இருக்குது. ஏன்னா ஏரோடைனமிக் ஷேப்லாம் நீங்கள் வந்து டிசைன் பண்ண போது உங்களுக்கு வந்து சர்ஃபேசஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து அது நார்மலான பார்ட் மாடலிங்கை வச்சு பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். அதனால தான் வந்துட்டு கேட்டியாவோட இந்த சர்ஃபேஸ் மாடலிங்காக தான் இந்த கேட்டியா வந்து ரொம்பவே ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியிலையும் சரி, அதேமாதிரி ஏரோநாட்டிக்கல் இண்டஸ்ட்ரியிலையும் சரி ரொம்பவே டாமினண்ட்டாக இருக்குது. இதை தவிர்த்து நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. பிடிசி கிரியோன்னு அந்த சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. NX CAD இருக்குது. அதுக்கப்புறம் வந்து SolidWorks சாஃப்ட்வேர் இருக்குது. இந்த மாதிரி நிறைய சாஃப்ட்வேர்ஸு இதை தவிர்த்து இருக்குது. ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த ஃபீல்டில் வந்துட்டு யூசேஜில் இருக்கிற சாஃப்ட்வேர்ஸ் தான். ஸோ அதை வந்து நம்ம பார்ப்போம். இப்போ இது பார்த்தீங்கன்னா CAD சாஃப்ட்வேர்ஸ் வந்து எப்படி கஸ்டமர்ஸ் வந்து எந்த நாட்டில் வந்து அதிகமான கஸ்டமர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக USA, அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸில் தான் கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா கண்ட்ரிஸோட யூஎஸில் தான் அதிகமான கஸ்டமர்ஸ் இருக்காங்க. அதுக்கான ரீசன் என்னென்னா யூஎஸில் எப்போவுமே ரிசர்ச் போய்கிட்டே இருக்கும். R&D ஒர்க் அவங்க வந்து நிறைய அதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இன்னோவேஷன் ப்ராடக்டை கொண்டு வரதுக்காக அவங்க நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதனால தான் வந்து அங்கே நம்மளால் அவ்வளோ பெரிய ஸ்கேலை பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் யூஎஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய CAD சாஃப்ட்வேரோட ஆரிஜினும் அங்கே தான். ஆட்டோடெஸ்கோட கம்பெனியே வந்துட்டு யூஎஸில் தான் ஆரிஜினேட் ஆச்சு. அதனால் வந்துட்டு அதுவும் ஒரு ரீசன் சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யுனைடெட் கிங்டம், அதுக்கப்புறம் நம்ம இந்தியாவும் இருக்குது. இந்தியா இருக்கிறதுக்கான ரீசன் என்னென்னா இந்தியாவிலே வந்து நம்ம நிறைய கம்பெனிஸ் வந்து அதர் கண்ட்ரீஸ்க்கு சர்வீஸ் பண்ணி கொடுப்போம். அதுவும் இல்லாமல் நம்ம கண்ட்ரீஸ்க்கே வந்துட்டு நம்ம R&Dயில் வந்து CAD சாஃப்ட்வேர்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதனால தான். ஸோ இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கனடா, ஆஸ்திரேலியா, இட்டாலி, ஜெர்மனி இந்த மாதிரி லிஸ்ட்டு இருக்குது. இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சைனா இருக்காது. அதுக்கான ரீசன் என்னென்னா சைனா இல்லாததுக்கான 2 ரீசன் சொல்லிக்கலாம். ஒன்று, அவங்களோட டேட்டா வந்து அவங்க ஷேர் பண்ணியிருக்க மாட்டாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களோட ஓன் 3D CAD சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. ஏன்னா அவங்க வந்து எப்போவுமே சைனீஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுறதுனால, அதாவது சைனீஸ் லாங்குவேஜ் ப்ரிஃபர் பண்ணுறதுனால அவங்களோட ஓன் சாஃப்ட்வேர்ஸை வந்து யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஸோ இதுதான் வந்துட்டு இப்போ கரண்ட் யூசேஜ் ஆஃப் 3D CAD சாஃப்ட்வேர்ஸ்.
இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி சாலிட்வொர்க்ஸோட இன்டர்ஃபேஸ் இதுதான். ஸோ இதோட மார்க்கெட் ஷேர் பார்த்தீங்கன்னா 14.31%. இது ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியான ஒரு இன்டர்ஃபேஸ் தான் சொல்லலாம். இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் வந்து இன்னொன்று நான் வந்து ஒரு மேலோட்டமாக என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குங்கிறது மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன். இதில் வந்து நீங்கள் ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணி கூட ஸ்கிரிப்ட் ரன் பண்ணி கூட ஆட்டோமேட்டடாக நீங்கள் வந்து மாடலை க்ரியேட் பண்ணலாம். க்ளவுடில் இருக்கிற பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு அது மூலிமா கூட க்ரியேட் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. கேட்டையோட மார்க்கெட் ஷேர் பார்த்தீங்கன்னா 3.92. இதோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்துட்டு ஒரு நார்மலான இன்டர்ஃபேஸ் தான். யூசர் ஃப்ரெண்ட்லியா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளால் யூசர் ஃப்ரெண்ட்லி இன்டர்ஃபேஸ்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் இது செய்யக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அட்வான்ஸாக இருக்கும். இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் ஒரு மாடல் பண்ண போதே உங்களுக்கு வந்துட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் அது கொடுக்கும். சர்ஃபேஸ்லேயும் கிட்டத்தட்ட நிறைய சர்ஃபேஸ் ஆப்ஷன்ஸ் அது வச்சுருக்கு. ஸோ அதனால தான் இது வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியிலையும் ஏரோநாட்டிக்கல் இண்டஸ்ட்ரியிலையும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதை வச்சு நீங்கள் நிறைய சர்ஃபேஸ் ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆட்டோடெஸ்க் இன்வென்டர். இதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இது வந்து ரொம்ப சிம்பிள். இதுவும் சாலிட்வொர்க்ஸும் கிட்டத்தட்ட யூசர் ஃப்ரெண்ட்லியான இன்டர்ஃபேஸ் கொண்ட ஒரு சாஃப்ட்வேர்ஸ் தான். இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களால் இதில் வந்து பார்ட் மாடலிங், ஒயர்னஸ் ஆர்கனைசிங், அந்த மாதிரி எலக்ட்ரோ மெக்கானிக்கல் டிசைனிங் இதெல்லாம் பண்ணிக்க முடியும். அதுவும் இல்லாமல் இதில் வந்து ஆட்டோடெஸ்கோட மற்ற சாஃப்ட்வேர் கூட இன்டெகிரேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸும் வரும். இதில் இன்ஸ்பெக்டும் பண்ணிக்கலாம், அனாலிசிஸும் பண்ணிக்கலாம். ஸோ எஃப்இ அனாலிசிஸும் இதில் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் ஆனால் பட் எல்லாமே பேசிக்ஸ் லெவலில் தான் பண்ண முடியும். ரொம்ப ஆன்சிஸ் மாதிரி நீங்கள் அட்வான்ஸாலாம் எதிர்பார்க்க முடியாது. அதுவும் இல்லாமல் இதையும் வந்துட்டு நீங்கள் கோடிங் மூலியமாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதாவது விபிஏ அந்த மாதிரி விபி ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி இந்த மாடியூலையும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இதோட மார்க்கெட் ஷேர் பார்த்தீங்கன்னா 2.84. ஸோ இதை வந்து ஸோ அடுத்தது சிமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து சிமெண்ட்ஸோட கம்பெனி. இது சிமெண்ட்ஸோட மிஷின்ஸ் நம்ம நிறைய பார்க்க முடியும் இண்டஸ்ட்ரீஸில், சிஎன்சி மிஷின்ஸு. ஸோ அந்த சிஎன்சி மிஷின்ஸை வந்துட்டு நம்மளால் நிறைய சிஎன்சி மிஷினுக்கான ஜிகோட் எம்கோட்லாம் வந்துட்டு இந்த சாஃப்ட்வேர்லேருந்தே நம்மளால் ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுவும் ஒரு அட்வான்டேஜ் இந்த NX CAD. இதோட மார்க்கெட் ஷேர் பார்த்தீங்கன்னா 0.94. இதுவும் வந்துட்டு யூசேஜில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு சாஃப்ட்வேர் தான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா PTC கிரியோ. இது வந்து கேஸ்டிங் மாடல்ஸ்லாம் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல சாஃப்ட்வேரு. இது அதுக்கப்புறம் வந்துட்டு ஷீட் மெட்டல் இது மாதிரி மாடல்ஸ்லாம் வந்து நம்ம இதை PTC கிரியோ வச்சு பண்ணிக்கலாம். இதுவும் வந்து மோஸ்ட் ஆஃப் த இண்டஸ்ட்ரீஸில் வைட்லி யூஸ்டு சாஃப்ட்வேர் தான். இது வந்து முன்னாடி வந்துட்டு ப்ரோஇ அப்படிங்கிற நேமில் இருந்தது. அதுக்கப்புறம் தான் கிரியோன்னு மாற்றினாங்க. இது வந்து ரொம்பவே ஒரு சிம்பிளான சாஃப்ட்வேரு. ஆனால் யூஸிங் வந்து பார்த்தீங்கன்னா யூசர் ஃப்ரெண்ட்லியான்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. இதில் வந்துட்டு நீங்கள் வந்து நல்லா பழகி இருந்தால் மட்டும்தான் இதில் வந்து உங்களால் மாடல் பண்ண முடியும். அதுக்கான ரீசன் என்னன்னா இதில் வந்துட்டு இது வந்து CPU கன்சப்ஷனும் இந்த சாஃப்ட்வேர் ரொம்ப லெஸ்ஸாக எடுத்துக்கும். அதாவது நீங்கள் வந்து ஒரு அட்வான்ஸான சிஸ்டம் வேணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது PTC கிரியோ ரன் பண்ணுறதுக்கு. ஆனால் இதில் வந்து நீங்கள் அதாவது கன்ஸ்டன்ஸ் நிறைய இருக்கும். அது நீங்கள் ஒரு மாடல் போடுறீங்கன்னா அந்த மாடலை வந்து ஒரு வழியில் தான் உங்களால் அதை போட முடியும். ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்காது. ஸோ அதனால் இந்த சாஃப்ட்வேர் வந்துட்டு நீங்கள் பழகினா மட்டும்தான் உங்களுக்கு வந்து இது ஈஸியாகும். ஸோ இதுதான். இதுக்கப்புறம் நிறைய சாஃப்ட்வேர் இருக்குது. சாலிட் எட்ஜு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா Fusion 360, இதை தவிர்த்தும் நிறைய சாஃப்ட்வேர் ஃப்ரீ கேடு இந்த மாதிரி நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. பட் இதுதான் வைட்லி யூஸ்டு சாஃப்ட்வேர்ஸ் இந்த இண்டஸ்ட்ரி. ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து சொல்லணும்னு நினச்சேன். அனலைஸ் பண்ணுறதுக்கு இப்போ உங்களுக்கு வந்து ஒரு புரிதல் வந்திருக்கும். எந்த சாஃப்ட்வேர் நம்ம வந்து கற்றுக்கிட்டோன்னா நம்மளுக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்திருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோடெஸ்க் இன்வென்டரும் இந்த சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா யூஎஸில் நிறைய யூஸ் பண்ணப்படுறாங்க. அதனால் யூஎஸ் கிளையண்ட்டு பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அந்த சாஃப்ட்வேர் கற்றுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் யூஸாக இருக்கும். அதே மாதிரி வந்து ஆனால் சாலிட்வொர்க்ஸ் வந்து பேசிக்குங்க. சாலிட்வொர்க்ஸோட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து மோஸ்ட்லி நிறைய இடத்துல ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. கிரியோவுக்கும் சரி, கிரியோவும் வந்து இந்த சாஃப்ட்வேர் நம்ம பார்த்த எந்த சாஃப்ட்வேர் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கனாலும், அதாவது இந்த ஸ்லைடில் நம்ம பார்த்த இந்த சாஃப்ட்வேர்ஸ் எது கற்றுக்கிட்டிங்கனாலும் உங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். ஸோ நீங்கள் எந்த லைனில் போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கேட்டையா மோஸ்ட்லி ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியிலையும் ஏரோநாட்டிக்கல் இண்டஸ்ட்ரியிலையும் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ சாலிட்வொர்க்ஸு காமனு எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணுறது. ஆட்டோடெஸ்க் இன்வென்டர் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அந்த பல்க் மெட்டீரியல் கன்வேயர்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷனில் சில இடத்துல பிம் மாடல்ஸ் இந்த மாதிரி இடத்துலலாம் இது நிறைய யூஸ் பண்ணுறதை நம்ம பார்க்க முடியும். அப்புறம் சிமெண்ட் NXலாம் வந்து மேனுஃபேக்சரிங் ப்ரொடக்ஷன் அந்த இதில் வந்து நிறைய யூஸ் பண்ணுவாங்க.
அப்புறம் பிடிசி கிரியோ பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ப்ரொடக்ஷன் கேஸ்டிங் அந்த மாதிரி மாடல்ஸு அந்த பிளேசஸ்லலாம் இது நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுவும் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அதோட அப்ளிகேஷன்ஸை வந்து வச்சுருக்கு. அதை பற்றி டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் வந்து லைக் இல்லை கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை வச்சு நான் புரிஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் அடுத்த வீடியோ வந்து அதில் நான் செஞ்சு உங்களுக்கு வந்து பப்ளிஷ் பண்ணுறேன்.